வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் குமார் அப்படிங்கிற நண்பரோட நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். ஐபிஎஸ் ராகவனா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஆனால் நம்ம விஜய் ராகவன் கிட்ட இருந்து இப்போ தான் 10 Pro பிடிங்கிட்டு விட்டேன். சரி, hi bro, I have recently upgraded from OnePlus 12 to X300 Pro. Purchased for 78K. Okay. Pros, good camera, வேற level, especially macro. Build quality 2 to 3 times drop பண்ணிட்டேன் bro, still no problem. Weight management while holding அது ப்ரோல வச்சிருக்காரு. ஆனா வெயிட் மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. வாட்டி கீழே போட்டனாரு எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய கேமரா அடிச்சு இதான் ஆயிருது. என்ன ஆயிரு இல்லை 3 வாட்டி கீழே போட்டேன்னும் போது எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு சொல்றேன். வெயிட் மேனேஜ்மெண்ட் சரியில்லைனா தான் ஃபோன் ஸ்லிப்பரி ஆகும், அதனால கேட்டேன். டாப் ஹெவி. ஆமா, ஸோ அப்போதான். ஆனால் X200 Pro அளவுக்கு டாப் ஹெவி இல்லை, ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, சிக்னல் ரிசப்ஷன் சூப்பரா இருக்கு ப்ரோ. 5G பிளஸ் கன்சிஸ்டண்டா இருக்கு. வேற OnePlus 12 பாத்தீங்கன்னா 4G வந்த பிளேஸ்ல 5G வருது. ஸோ நல்லா ரிசீவ் ஆகுது, ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. கான்ஸ், பேட்டரி பேக்கப் போரா. இதே தான் வந்து X300க்கும் காமேஷ் ப்ரோ சொல்றாரு. ஃபோன் நல்லா இருக்கு, அதாவது ஸ்டாண்ட் பை சூப்பரா இருக்கு. வெறும் X300 வீடியோ காமேஷ் ப்ரோ இதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வாம்னஸ் இருக்கு ப்ரோ, ஹீட்டிங் தெரியுது ப்ரோ அப்படின்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா X300 வந்து இப்போ காமேஷ் ப்ரோ போனே எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, சார்ஜிங் போட்டுருந்தது 6 ஹவர்ஸ்ல 6% தான் குறைஞ்சிருந்தது. 1%, அதாவது 1% 1 ஹவருக்கு ஸ்டாண்ட் பைல 2 சிம்மும் பாக்கெட்ல, அதாவது ஆன்ல வேற இருக்கு. சிம்ல டேட்டாவும் ஆன்ல இருக்கு. எடுத்து ஆன் பண்ணி சும்மா நான் ஸ்வைப் பண்றேன் ப்ரோ, பிட்வீன் பேஜஸ், செட்டிங்ஸ் பேஜ், சும்மா இந்த மாதிரி போயிட்டு வரல ஒரு பக்கத்துல இருக்கறனால. அத பண்ணா பேட்டரி இறங்குது. ஆமா, ஆனா பாக்கெட்ல வச்சீங்கன்னா இறங்கல. அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. வாம்னஸ் ஹீட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் அன்னைக்கே இருந்தது, மாமா தான் இருந்தது. சரி, ஓகே. அது மொத்தம் பேட்டரி பேக்கப் புவர் அப்படிங்கிறது கொஞ்சம் சப்ஜெக்டிவா இருக்கு. மேபி X300 Pro யூசர்ஸ் நீங்க யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கும் பேட்டரி பேக்கப் புவராங்கிறத சொல்லுங்க. புவர்னா அப்ப வந்து இப்போதைக்கு அது கான்ஸ்டன்ட். ஏன்னா X100 Pro வரும்போது ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விவோ ஃபோன் ஃபர்ஸ்ட் அது, அதனால தான் X100 Ultraக்கே போறேன். ஆமா, ஏன்னா X100 Proல நான் எடுத்த மேக்ரோஸ் அண்ட் போட்டோஸ்லாம் வந்து கிரேசி. ஆனா ப்ராசஸிங் அந்த அளவு இருக்காது. ஆமா, அதனாலேயே X100 Ultraவுமே சூப்பரா இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. அதனால என்னாச்சுன்னா நான் அதுல எடுத்த போட்டோஸ் எல்லாமே இன்னும் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, அதுல 9300 இருந்தது. எனக்கு பேட்டரி லைஃப் மட்டும் தான் பிரச்சனையா இருந்தது தவிர சிம் போட்டா. ஆமா, சிம் போடலன்னா அப்படியே நிக்கிறான் தலைவன். அப்ப கூட ஓகே. ஆனா கேமரா யூஸ் பண்ணா தண்ணி தொலைஞ்சிரும். பெரும்பாலும் இப்ப இருக்கக்கூடிய கேமரா போன்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ப்ரோ 15 Ultra யூஸ் பண்றேன்னா கேமரா வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணேன்னா 3.5 மணி நேரத்துல நான் 100ல இருந்து 20 கிலோ கொண்டு வந்துடலாம். 3.5 மணி நேரத்துல கொண்டு வந்துடலாம். கேமரா ஆன் பண்ணி ட்ரெயின் ஆகாத ஒரே ஆள். ஆமா, பவர் ஹவுஸ் X8 Ultra தான். இவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சாக்கு, சூடாக மாட்டேங்கிறான். என்ன பண்ணி இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அது 3.5 ஹவர்ஸ்னா இது 4.5 to 5 ஹவர்ஸ் வரும். ஆமா, எவ்வளவு பெரிய லீப்புங்க அது. அது ஹீட்டிங் அந்த அளவுக்கு ஆவலைங்க. இப்போ யாருக்கு தெரியுமா காம்படிஷன்? X200 Ultraவும் Xiaomi 15 Ultraவும் அடிச்சுப்பாங்க. நீ ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டா பார்த்தலாம், எதுல சாகறதுல. ஆமா, சோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆவாங்க. இதான ஆச்சரியமா இருக்குங்க நிஜமாவே. வந்து யூஸ் பண்ண எல்லாரும் அதான் சொன்னாங்க. பேட்டரி லைஃப் கிரேசிங்க, என்ன அடிச்சாலும் வேற லெவல் ஃபோனுங்க. சரியா, அப்போ இது வந்து எப்படின்னு பார்க்கணும். X300 Pro மக்களே நீங்க ஏதாவது சொல்லணும், யாராவது யூசர் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. நான் ஒரு நார்மல் யூசர் ப்ரோ, கேம்ஸ் எல்லாம் பிளே பண்ண மாட்டேன் இது வரையா. ஒன்லி கேஷுவல் யூசேஜ். இப்போதானே ப்ரோ கொஞ்சம் முன்னாடி 13க்கும் ஒருத்தர் இப்படி சொல்லியிருந்தாரு, நான் கேமே ஆட மாட்டேன் ப்ரோ, வெறும் சோஷியல் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், லட்சணமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல இது வேற புது போன் ஆச்சே. சரி, ஆஃப்டர் ரீசெட் அப்புறம் ரீசெட்டும் பண்ணிட்டீங்களா? ரீசெட் அப்புறமும் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓ ஓகே ஓகே. இருந்தாலும் SOT 7 to 8 ஹவர்ஸ் தான் வருது. 8 ஹவர்ஸ் ஓகே ப்ரோ. ஆனா நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்றீங்கிறது எங்களுக்கு தெரியணும். சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. சார்ஜிங் ஸ்பீடும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்கிறாரு. டிஸ்பிளே Quad HD இல்லனா Ultra HD தான். ஓ, Quad HD இல்ல Ultra HD தானா? ரெண்டும் ஒண்ணு தானே. 1.5K தான டிஸ்ப்ளே இது. ப்ரோல 1.5K தான் மேக்ஸिमम. 2K கிடையாது. வராது ப்ரோ. சரி, நான் வந்து இந்த அல்ட்ரா மைண்ட் செட்லயே இருக்கேன். இல்ல சரி, ஓகே. ப்ரோ தான். ஸ்பீக்கர் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இருக்கலாம். அது தெரிஞ்ச விஷயம். Origin OSல ஆப்டிமைசேஷன் பண்ணும். Vivo needs to work on it. ஃபிளாஷ் லைட் லிமிட்ஸ் கம்மியா இருக்கு ப்ரோ. Vivo எக்கோசிஸ்டம் இல்ல, லைக் சாம்சங்கோ ஆப்பிளோ அந்த மாதிரி இல்ல. லாங் டர்ம் இன் ஃபியூச்சர்ல சொல்றேன் ப்ரோ. சிவ ப்ரோ அப்படியே அந்த ஃபுட் ரிவ்யூ கொஞ்சம் பண்ணுங்க. ஃபுட் ரிவ்யூவா? ஆக்சுவலா அஸ்வத் வேற புரோட்டீன் பார் ரிவ்யூ பண்ணலாம்னா, அதெல்லாம் என்னைக்காவது நீங்க அடுத்த டியூஸ்டே வரும்போது மேபி கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டு வேணா பண்ணலாம். ஓகே பண்ணலாம். ரன்பீரா எவனோ இது ஆரம்பிச்சிருக்காங்க. கொடுத்தேன் சூப்பர் ரிவ்யூ அதானே. அதுல 5 ஃபிளேவர் அது ஆஃப் கேமரால ஒரு நிறைய சாப்பிட்டாரு, அதனால ஞாபகம் இருக்கு. நான் எல்லா ஃபிளேவரும் கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ புதுசா சீஸ் ஃபிளேவர் விட்டுருக்கான். மொத்தம் 5 ஃபிளேவரா? ஆமா, புதுசா சீஸ், காஃபி, ஸ்ட்ராபெரி, சாக்லேட் பீனட் பட்டர், அப்புறம் வெறும் பீனட் பட்டர். அப்ப 6 ஃபிளேவர் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப 6 ஃபிளேவரையும் என்ன சொன்னானா டெஸ்ட் மாதிரி பண்ணி நான் அசார்ட்டட் பாக்ஸ் ஒன்னு வாங்குனேன். ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடுவேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. அதான் வந்து அஸ்வத் சொல்லிட்டு இருந்தா பண்ணலான்னு. சரி, பண்ணுவோம். அடுத்து ஆக மொத்தம் வந்து இந்த லட்சணத்துல இருக்குங்கிறதே ஒரு வருத்தமா சொல்லியிருக்காரு. நண்பர்களே, நீங்க தான் வந்து இவரை காப்பாத்தி விடணும். இட்ஸ் ஜானி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர். ப்ரோ, ஐ பாட் Pixel 9a for 31K in Sangeetha ஆன்லைன் ஸ்டோரு.
மொபைல் சோ குட் ப்ரோ, ஸ்மூத், நோ லேக். என்னோட ப்ரீவியஸ் ஃபோன் பாத்தீங்கன்னா GT2 விச் ஹேட் ஸ்னாப்டிராகன் 888 சாம்சங்கால பண்ணது. எப்படி வச்சிருக்க பாருங்க. ஹீட்டிங் இஷ்யூ வேற ரொம்ப அதிகம், புவர் பேட்டரி. 888 சொன்னாலே கோட் வேர்ட் அக்செப்டட். அது எல்லாருக்குமே பிரச்சனை. ROGலயே 888 ரத்தம் கக்கி சாவன்னு இருக்கும். ஃபேன்ல இல்லனா முடிஞ்சினா. நான் வச்சிருந்தேன் 888 அந்த மாடல் தான் வச்சிருந்தேன். SOT only 3 hours தான் ப்ரோ. ட்ரைட் ஆல் மெத்தட் டு சேவ் த பேட்டரி இன்க்ளூடிங் ரீசெட் ஆப்ஷன். நீங்க பேட்டரி கழட்டி இருக்கணும் ப்ரோ. இது GT-ல. ஆமா தப்பா பண்ணியிருந்திருக்காரு. வெளியில இருந்து ஜெனரேட்டர் மாட்டி போனை ரன் பண்ணணும் இனிமே பேட்டரி. டைரக்ட் கனெக்ஷன். ஆமா, சுவிட்ச் போட்டானே ஓடும். ஓகே. அண்ட் ஆல்சோ ஹேஸ் ஒஸ்ட் சர்வீஸ் சென்டர் இன் சென்னையா? ஆமா, ரீசெண்டா ஒருத்தர் போட்டிருந்தாரு இந்த மாதிரி OnePlusலயே கூட டிஸ்பிளே மாத்துறதுக்கு போய் கேட்டா ஏதாவது கதை சொல்றானுங்களா. ஆனா திருவனந்தபுரம் OnePlusக்கு போனா சூப்பரா ட்ரீட் பண்ணிருந்தாங்க. அந்த சர்வீஸ் சென்டர்லயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில சர்வீஸ் சென்டர்ல நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் வந்தானே ஓகேங்க அப்படின்னு ஒருத்தர் 4 வாட்டி டிஸ்பிளே மாத்திருக்காராம். இல்ல இது என்ன சென்னைக்கு வந்த கேடா? இது வந்து சிட்டி, ஹாட் சிட்டி, தமிழ்நாடு கேபிட்டல்லாம் பில்டப் கொடுத்துக்கிட்டு இங்கதான் வந்து பெரும்பாலும் ஐடில ஒர்க் பண்றாங்க. செல்லிங்குமே தமிழ்நாட்டுல தாங்க OnePlus போனே அதிகமா வாங்குறாங்க. அவனே சொல்றான் பெருமையா. சரி, ஓகே. சாரி, இப்போ என்னாச்சுன்னா ரீசெட் ஆப்ஷன் எல்லாம் பண்ணி ஒஸ்டா தான் இருக்கு. சர்வீஸ் சென்டர் தண்டகரமா இருக்கு. ஆல்சோ நாட் ரிப்பேரிங் ப்ராப்பர்லி. Now my with Pixel I'm so happy that I have no heating issue. I'm getting SOT up to 9.5 hours. Also games like COC are running so smooth. Thermals are very impressed. ஆமா ப்ரோ, இங்க இருங்க. இதுல ஹைலைட்னா நம்ம தான் சொல்லுவோமே, 9 வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபோன்னா 8256 ஒரே மாடல். லிக்விட் உள்ள வேப்பர் சாம்பர் கூலிங் இருக்கு. இல்ல இப்போ நான் இது யூஸ் பண்ணல, 10 Pro யூஸ் பண்றல ப்ரோ. இத்தனைக்கு இப்பதான் அது வந்து மிஷின்ல ஆகணும். என் பேட்டர்ன் யூசேஜ் பேட்டர்ன் என்ன அடிச்சு துவைச்சாலும் 100% பேட்டரி நான் யூட்டிலைஸ் பண்றேன்னு வைப்போம். 100 to 0 அப்படின்னு வைப்போம். அப்படி வச்சா எனக்கு 8 hours கிட்ட வந்துருது. நான் ஏன் யூஸ்கே நான் கேம் போட்டு ஆடியே. உங்க 9 உங்க வீட்ல யூஸ் பண்றாங்களா? அது அவங்களுக்குலாம் 1.5 நாளைக்கு ஒரு சார்ஜ் போட்டா போதும். என்ன பண்ணாலுமே தலை குப்புற அதை போட்டாலும் அது அப்படியே ஓடிட்டு இருக்கும். நம்ம எடிட்டர் தான், வேற யாரும். என்ன பண்ணாலும் சாக மாட்டேங்குது. எனக்கு வந்து இது பயங்கரமான கம்பேக்கா ஃபீல் ஆகுது ப்ரோ. அந்த AOSP ஆஃப் Android 16 ஒரு சக்சஸ்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த 16 மெயினா லைட் ஆயிருச்சுங்க. அதுதாங்க ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. Android 16 இருக்க நிறைய போன்ஸுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ QPR நீங்க ஆல்ரெடி ஞாபகம் இருக்கா ப்ரோ? நீங்க வந்து இப்போ OnePlus பட்ஸோ Galaxy பட்ஸோ கூட பிக்சல்ல சூப்பரா இருக்குன்னு. ஆமா ஆமா. இப்போ இந்த QPR 2லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா பிக்சல்ல ஆடியோ குவாலிட்டி இன்னும் என்ஹான்ஸ் ஆயிருக்கு. ஓகே, வால்யூம் லெவல்ஸ் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா நான் பட்ஸ் ப்ரோ 2 யூஸ் பண்ணும்போது இன்னைக்கு காலையில நான் பராத்தோட ஒரு கால்ல இருக்கும்போதும் என்னடா இவ்வளவு சவுண்டா கேக்குது அப்படின்ற அவன்ட்ட. இவ்வளவு சவுண்டா நான் என் லைஃப்லயே கேட்டது இல்லடா, உன் கால் உன் வாய்ஸ் அப்படின்றேன். இல்லடா நான் அதே போன்ல தான்டா பேசுறேன். இல்லடா ரொம்ப கிளியரா கேக்குதுடா, இவ்வளவு லவுடா கேட்டது இல்ல அப்படின்றேன். ஏன்னா எய்தர் அவர் ஏதாச்சும் ஹெட்போன் யூஸ் பண்ணாருன்னு கேக்குறதுக்காக அவன் வேற ஏதோ யூஸ் பண்றான் போல. நார்மலா தான் பேசுறேன். அவன் பார்த்தா நான் சோனி போன்ல தான்டா பேசுறேன், இதுல தான்டா உன்ட்ட எப்பயும் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். சரி ஓகே, அப்போ ஏதோ நடந்திருக்கு. OS லெவல்ல பட்ஸ் ஆப் நடுவுல அப்டேட், அதுல எல்லாம் அப்டேட் ஆகல ப்ரோ. பட்ஸ் ஆப் மட்டும் அப்டேட் ஆச்சுங்க. இதுல நம்ம பிக்சல்லே வந்து ப்ளூடூத் கோடக்ல ஏதோ அப்டேட் ஆகி பண்ணிருக்கானுங்க. ஓகே, QPR 2ல ஏதோ பண்ணிருக்கானுங்க ப்ரோ. ஆடியோ குவாலிட்டில எனக்கு வந்து வால்யூம் லெவல் ரொம்ப புஷ் பண்ண முடியுது இப்போ. ஓகே, சோ ஏதோ நடந்திருக்கு. ஆமா, சாமத்த 9 வச்சிருக்கீங்க ப்ரோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளவு DB வரைக்கும் போலாம் அப்படின்றதையுமே நீங்க பண்ணிக்கலாம். என்ஜாய். இத நான் வந்து ரொம்ப பெருமையா அப்படி கர்வமா சொல்லலாம்னு பாப்பேன். ஜிம்ல வந்து கூட ஒரு சிலர் வரும்போது அவங்க என்கிட்ட பிக்சல் வாங்கலாமா ப்ரோன்னு கேட்பாங்க. அவங்க வாங்கலாம்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ட்விஸ்ட்னா, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு மீட் பண்றேன். 9 வாங்கியிருக்காங்க. எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னா, ப்ரோ ஹீட் ஆகல, பிக்சல் ஹீட் ஆகும்னாங்க. அப்புறம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும்னாங்களே ப்ரோ, டென்சார் தானே ப்ரோ, இந்த சிப்பு மொக்க வேஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு. சரி உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்தது அப்படின்னு. ஹீட் ஆகல, அதனால தான் கேட்குறேன், ஹீட் ஆகல அப்படின்னு. சரி டே டு டே டாஸ்க்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? அவரும் கேம் ஆட மாட்டார் ப்ரோ. அவர் ஆடுறதும் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா கிளாஸ் ரயில் இந்த மாதிரி தான். ஏன்னா அவர் வந்து மிடில் ஈஸ்ட்ல தான் ஒர்க் பண்றாரு. லீவுக்கு இங்க வந்திருந்தாரு, மேரேஜ், அதனால இங்க வந்திருந்தாரு. இப்போ இந்த ஃபோன் வாங்கிட்டாரு. யூஸ் பண்ணுறதான் சொல்றாரு. நான் என்னோட டாஸ்க் எது த்ரோ பண்ணாலும் அது ஈஸியா இருக்கு ப்ரோ. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, பேட்டரி நல்ல லைஃப் வருது, சார்ஜிங் ஸ்லோ தான், அது உண்மைதான். ஆனா நான் பெரும்பாலும் நைட் இப்போ நான் ஓவர் நைட் சார்ஜிங், ஸ்மார்ட் சார்ஜிங் போட்டு தூங்கிடுறேன். அதால காலையில் கரெக்டாக சார்ஜ் ஏறிடுது ஆப்டிமைஸ் ஆகி. எனக்கு இப்போ அதனால தெரியவே இல்லை ப்ரோ. ஒரு நாள் ஃபுல்லா நான் யூஸ் பண்றேன், எனக்கு ட்ரெயின் ஆகுதுன்னா நைட் நான் திரும்ப போய் யூஸ் பண்ணும்போது சார்ஜிங் வேற போட்டா போறோமே 35% மிச்சம் இருக்குங்கிறாரு. அதாவது டே டைம்ல யூஸ் பண்ணிட்டு 35% மிச்சம் இருக்குங்கிறாரு. மொபைல் டேட்டா எத்தனைங்க? மொபைல் வெளில வந்தா மொபைல் டேட்டா தானே ப்ரோ. அவர் இப்போ லீவ்ல வேற இருக்காரு, இங்க வந்திருக்காரு. வெளில சுத்தும் போதெல்லாம் மொபைல் டேட்டா தான். ஸோ அதான் சொல்றேன். இப்படி ஒரு ஃபீட்பேக் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, பிக்சல் வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட்வர்த்தி தான், அதுல பிரச்சனை இல்ல, நான் என்னைக்குமே சொன்னது இல்ல. இல்ல ரிலீஸ் ஆனே ஈவேஸ்ட்னு சொல்லி தள்ளி வச்சிருவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த இதனால தான் ஆமா, அதுதான் எனக்கு பொறுமையா இருக்கும். அவனுக்கு கிட்ட இல்லவே இல்ல ப்ரோ, அவனுக்கு கிட்ட பிக்சலே கிடையாது ப்ரோ. இதுல இப்போ 10A வருது ப்ரோ. அவனும் வாங்க மாட்டாங்க, வாங்குறவங்க வாங்க மாட்டாங்க. இப்போ 10A வரப்போகுது. 10Aல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பெசல்ஸ் வந்து 9A ஓட இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளவுதான். டிசைன் மாத்தலையா, அதனால வேஸ்ட் ஆகும்.
அப்படி நாங்க சொல்றோம் இப்போ புதுசா புது இது. சரி, ப்ளூடூத் ஆடியோ இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதை பத்தி பேசு. அதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணாதானே தெரியும். ப்ளூடூத்ல எதுக்கு நீங்க போறீங்க? போன் டிசைன் மாறல, நல்லா இல்ல, அவ்வளவுதான். எனக்கு இது எப்படி இருக்குன்னா எனக்கு இது எப்படி இருக்குன்னா, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இதுக்கு வரும்போது மற்ற ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வாடனால அடிப்போம். என்ன ஒரு ரிலையபிலிட்டி ப்ரோ. நான் இதே ரூம்ல ஐபோன் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு 5G என்ன ஸ்பீட் வரும்னு எனக்கு தெரியும். அதோட இது ஃபாஸ்டா இருக்கு. 16 ப்ரோவோட இது வேற லெவல்ல இருக்கு எனக்கு யூசர். இப்போ 16 ப்ரோ கிட்ட இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்ன தெரியுமா ப்ரோ? இதோட அது வெயிட் கொஞ்சம் கம்மி, இதோட லைட்டா சின்னது, இதோட லைட்டா தின்னு. அதனால என்ன ஆயிடுது, அதை எனக்கு கையில எடுக்கும்போது கம்ஃபோர்ட் இதோட பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. இது வெயிட் ஹெவியா இருக்கிறதுனால. ஆனா எனக்கு இது ஹெவியா இருக்கனால எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு லூஸ். இப்போ வந்து ஹைலைட் என்னன்னா, ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தனா இது ஹெவியா இருக்கு, சரியான டீப் இருக்கு, வந்து ஒரு நல்ல பிரீமியமா ஒரு ஃபோன் யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இதுல ஹாப்டிக்ஸ் வேற லெவல்ல இருக்கு. இது எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா பாருங்க, நீங்களே பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. ஃபோன் நான் எங்க எடுத்துட்டு போனாலும் மேட் ஸ்கிரீன் யாரா ஒட்டி இருக்காரா, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம விஜய் தான், விஜய்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், விஜய் மேட்லாம் ஒட்டினா மாசார் பாண்டா பிக்சல் பண்ண ஒரே நல்ல விஷயம் இது ஒண்ணு, ரொம்ப ஒட்டினதான்டா அப்படின்னு. ரொம்ப நன்றி விஜய் ராகவன். இதுல ஹைலைட் என்ன, நேத்து விக்கி வந்திருந்தான், விக்கிய போட்டு ஓட்டிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா பிக்சல் ஸ்னாப் இருக்கிறதே தெரியல. அவன் 9 ப்ரோ யூசர், 10 ப்ரோ கையில கொடுக்குறேன், என்ன வெயிட்டா இருக்கு அப்படின்னா, எப்படி நல்லா இருக்கா, மேக்னெட்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குடா, மேக்னெட்டா அப்படின்னா. உடனே பவர் பேங்க் கொடுத்தேன், பவர் பேங்க் கொடுத்துட்டு அவ்வளவுதான். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, ஆப்பிளோட ஸ்ட்ராங் மேக்னெட், அதுதான் ஹைலைட். நான் இல்றேன் அப்படின்னா, இப்ப நான் லைவா காட்டுறேங்க பாருங்க, இதை விட பெரிய பேங்க் வச்சாலுமே ஸ்ட்ராங்கா பிடிக்குதுங்க. செம ஸ்ட்ராங்கா பிடிக்குது. நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், 17 சீரிஸ்லயும் வச்சு பார்த்துட்டோம். மேக்னெட் இவன் தான் ஸ்ட்ராங். பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு நான் ஃபேனே கிடையாது. ஆமா, அந்த கர்மத்தை நான் ப்ரிஃபரே பண்ண போறது இல்ல. இப்ப ஹைலைட் என்னன்னா, ஒரு சிலர் கார்ல போன் ஹோல்டர் மேக்னெட்டிக் வச்சிருந்தீங்கன்னா ஆமா ரொம்ப ஈஸி இல்ல. நிறைய பேர் மேக்னெட்டிக் மாறிட்டாங்க, அப்படியே வச்சுக்கிற மாதிரி. இது இவ்வளவு அதுக்காக ஒரு கேஸ் வாங்குற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு போனோட வந்து கொஞ்சம் பெட்டர் தான். சோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். நான் வந்து இப்போ அதுக்காக இதுல மேக்னெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு யூஸ் பண்றேன் அப்படின்லாம் கிடையாது. அந்த ஃபீச்சர் இப்போ இருக்கு, நல்லது. அது தேவனா யூஸ் பண்ணி இருக்கு. ஆமா, ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, இருக்கு, தேவனா யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்ல, மேக்னெட்டிக் ஆக்சஸரீஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் ஹோல்டர், இந்த வாலெட் ஹோல்டர் அதெல்லாம் வச்சுக்கலாமே, போதுமே. சோ சப்ஜெக்டிவ் ப்ரோ. நான் திரும்பியும் சொல்றேன், ஆப்பிளோட அந்த வாலெட் இதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்குங்க. ஆப்பிள்ல இப்படி பண்ணா தட்டி கண்டு விழுந்துருது. சோ இதுதான் இந்த மால் பாருங்க, கடைசியில ஃபீச்சர்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. யூஐ இஸ் எக்ஸலென்ட். சோ இதான் எனக்கு என்னன்னா, நான் திரும்பியும் சொல்றேங்க, எனக்கு பிக்சல் பிடிக்குங்கிறதுக்காக நான் இதுல நிறைய தடவை அக்னாலஜ் பண்ணிருப்பேன். அதனால எல்லாருமே பிக்சல் வாங்கணும் நான் என்னைக்குமே சொல்றது இல்ல. இப்போ எனக்கு 15 அல்ட்ரா எல்லாருக்குமான போனுமே கிடையாதுங்க. எக்ஸாக்ட்லி. ஆமா, அது யாரு என்ன ஆடியன்ஸ் அவங்கள போய் சேரணும். இந்த மெச்சூரிட்டியை வந்து எல்லார்கிட்டயும் விதைக்கணுங்க. சும்மா நானும் ரேஜ் பைட் பண்ணணும்னு நினைச்சுன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணலாம் தெரியுமா, வெறும்னே இந்த பொலிட்டிக்கல் சேனல் இருந்து என்ன பண்ணலாம் தெரியுமா, இப்போ வேணும்னே வந்து விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க இன்டர்நெட்ல ஆக்டிவா இருக்கலாம். இப்போ நான் விஜய் பத்தி தப்பா வேணும்னே பேசணும், அப்புறம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸை பத்தி ரொம்பவே கீழ்த்தனமா பேசிட்டேன்னா எங்கேஜ்மெண்ட் எப்படி ப்ரோ இருக்கும்? நான் அது தெரிஞ்சே பண்றேன்னு வைங்க, என் ஃபேஸே காட்டாம ஏஐ வாய்ஸ்ல போடுறேன்னு வைங்க, எனக்கு வீடியோ எங்கேஜ்மெண்ட் வந்துடும். ஆமா, இந்த பொழப்பதான் இன்டர்நெட். அவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த வீடியோ ரீச் வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவுதான், உங்களை வச்சு அவன் சம்பாரிச்சிட்டு இருக்கான், முடிஞ்சு போச்சு. இதேதான் நான் வந்து ட்விட்டர்ல பாக்குறேன் ப்ரோ. அப்போ நான் இந்த இடத்த திரும்பி நான் ஒன்னு சொல்ல வரேன், ட்விட்டர்ல ஏதாவது ஒரு பிராண்ட் அடிக்கிறோம் ஒரு நாளைக்கு. எக்ஸாக்ட்லி, ஒரு சூப்பரான பிளான் போட்டு அடிப்பானுங்க. இப்போ எனக்கு வந்து நான் மறுபடியும் அதுக்கு தான் சொல்றேன், இப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு, இப்போ நான் கௌதம் ப்ரோ இருக்கோம், நம்ம SRK, நரேஷ், நம்ம விக்கி எல்லாருமே சேர்ந்து தான் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு வந்து இன்னும் அதிகமான எக்ஸ்போஷர் கிடைச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. எப்படி சொல்றேன்னா, இப்போ டெக்னோ வந்து ஹாப்பியா ஃபோன் சென்ட் பண்றான், அப்புறம் ஓப்போ ஃபோன் சென்ட் பண்றான், ரியல்மி ஃபோன் சென்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து டெக்னோ இன்ஃபினிக்ஸ் போன்லாம் வேணும்னு சொல்றோம் நாங்க, கொஞ்சம் அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா அவனுக்கு என்னடா, அவனுக்கு எந்த ஏஜென்சி கிட்ட இருக்கானுங்கன்னு தெரியல. சோ இப்படிதான் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், அப்ப இவ்வளவு ஃபோன்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா அப்பயும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த போனோட யூஎஸ்பி என்னன்னு தான் நான் யோசிப்பேன். நான் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து சப்போஸ் இப்போ 15 அல்ட்ரா யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிரும், இதுல வந்து இவன் சூப்பரா இருக்கான், இதுல வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிரும். அதுதாங்க டேட்டா. நான் இப்போ எப்படி சொல்றேன்னா, எனக்கு வந்து ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ்ல 15 அல்ட்ரா வந்து டாப் நாச்சா ஃபீல் ஆகுது. அதோட கலர் சயின்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குங்க. அதுக்காக இப்ப பேட்டரி லைஃப்னு வரும்போதும் வேணும்னே 15 அல்ட்ரா தான் சூப்பர்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா தான் மாசா இருக்கு. இப்போ நம்ம எந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த போன் பாக்குறோம், இப்போ நான் ஒரு ஃபிளாக்ஷிப் வாங்கணும் ப்ரோ, டே டு டே டாஸ்க் ப்ரோ, வீட்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அகேஷன்ஸ் போட்டோ எடுக்கணும் ப்ரோ, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா ஆப்வியஸா நான் ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா,
X100 அல்ட்ராவா இருக்கட்டும் 15 அல்ட்ராவா இருக்கட்டும் எல்லாமே கேமரா பேஸ்டா இருந்தாலும் இப்போ பேட்டரி நல்லா இருக்கணும் ஹீட்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண ப்ரோ. யாரா இருந்தாலுமே அதை வந்து மாத்தி பேச முடியாது. அப்போ அதுதான் டேட்டா. ஸோ அப்போ இப்படி ஒரு யூசர் வரனா அவரை கூப்பிட்டு அவர் மண்டையை கழுவி 15 அல்ட்ரா வாங்குன்னு சொல்ல முடியுமா? அவரோட ரெக்குவயர்மெண்ட் வந்து 5X8 அல்ட்ரா மேட்ச் பண்ணா அதான். ஸோ இதை தான் வந்து கம்யூனிட்டி கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நம்ம வந்து Redmi Note 15 Pro Plus பத்தி பேசியிருப்போம், விக்கியோட பேசியிருப்பேன். இப்போ விக்கியோட டே டு டே யூஸ்க்கும் என் யூஸ்க்கும் கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம கௌதம் ப்ரோ கேம் விளையாடுறாரு, இப்போ அவருக்கு வந்து Note 15 கொடுத்தாலும் அவர் யூஸ் பண்றாரு. ஆனா இதே கௌதம் ப்ரோட்ட Pro Plus கொடுங்க, ப்ரோ பிளஸ்ஸையும் விடுங்க. இப்போ கௌதம் ப்ரோட்ட நான் வந்து ஒரு Xiaomi 17 Pro Max கொடுத்தா அவருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு. நான் ரெடி ப்ரோ, எனக்கு ஓகே இது போதும் ப்ரோ, 80 லிட் பின்னாடி டிஸ்பிளே இருக்கு, நான் கேம் தானே ஆட போறேன், எனக்கு இது போதும். அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க அந்த போன கொடுக்கவே மாட்டேன். இப்போ நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன், ப்ரோ உங்களோட இது 15 அல்ட்ரா அளவுக்கு கேமரா இல்ல ப்ரோ அப்படின்னா, நான் என்ன பொழுதுனே கேமரா யூஸ் பண்ண போறேன், கேமராவே யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுல வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், போனை பப்ளிக்ல எடுத்துட்டு போனா செம்ம லுக்கா இருக்கு, எனக்கு 15 Pro Max போதும்னு அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு 17 Pro Max. சோ அப்போ இந்த மாதிரி ப்ரோ ஒவ்வொரு யூசருக்குமே ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தா நான் விக்கி கிட்ட கேக்குறேன், டேல UFS 2.2 இருக்குடா, நான் அது எதுக்கு அந்த கேள்வி கேட்டேன் தெரியுமா? ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் மாறும். எனக்கு UFS 2.2ன்னு சொல்லிட்டு என்கிட்ட LPDDR4X RAM சொன்னா எனக்கு வந்து எப்படின்னா என் மைண்ட் முன்ன இருந்து இப்ப இல்ல, நான் எப்போ ஃபர்ஸ்ட் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதிகமா பண்றவர். அது மட்டும் இல்ல ப்ரோ, என் மைண்டே அப்படின்னா எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு தோணும் ஒரு டிவைஸ் வாங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மென்டாலிட்டி வந்துருங்க. அதேதான். ஆனா நான் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணேன்னு வைங்களேன், இதை நான் வீடியோல ரிஃப்ளெக்ட் பண்ணேன்னா அப்ப என்ன ஆகும்னா நான் ஃபிளாக்ஷிப் தவிர எதுவுமே இந்த சேனல்ல கவர் பண்ண முடியாது, பேசுற மாதிரி. எக்ஸாக்ட்லி. 10,000 ரூபாய்க்கு ஒரு Infinix ஐட்டல் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா போனே இல்ல ப்ரோ, செம்மையாக கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். டே 10,000 ரூபாய்க்கு போன் வாங்குறவனுக்கு அதாண்டா கிடைக்கும், முதல்ல அந்த ரியாலிட்டிக்கு வாடா, 10,000 ரூபாய் போன் என்னலான்னு கொஞ்சம் பாடுறா. சோ அதுதான் ப்ரோ மைண்ட் செட். இப்போ 10,000 ரூபாய் போன் என்னன்றதை அனலைஸ் பண்ணி 10,000 ரூபாய்ல Infinix ஏன் ஸ்கோர் பண்ணுது, ஒரு Note 50X ஏன் நல்லா இருக்குன்னு நான் பாயிண்ட் எடுத்து வச்சேன்னு வைங்களேன், அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன ப்ரோ Infinix கிட்ட பெட்டி வாங்கிட்டியானா எனக்கு தெரியுமா, இதுதான் பெயின். இதுதான் பெயின். இதுதான் என்னால வந்து புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ நிஜமாவே என்ன யூஎஸ்பியோ அதை சொல்ல வந்திருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா அதே மாதிரி தான் Note 15 Pro Plus நம்ம விக்கி யூஸ் பண்ணும்போது 400% வால்யூம் வந்து கிரேசியா இருந்தது, டீ கடை ஸ்பீக்கர் மாதிரி இருந்தது. அந்த குவாட் கர்வ் வந்து 15 அல்ட்ராவோட டிஸ்பிளே எடுத்து அங்க கொண்டு போய் மனசாட்சியில மச்சமா இருந்தது. சோ அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒருத்தருக்கு பிரீமியமான போன் வேணும், நான் டேபிள் வைப்பேன் ப்ரோ, ஷோ ஆஃப் பண்றதுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சு டேபிள் வச்சா நச்சுன்னு இருக்கணும் ப்ரோ அப்படின்னா, என்னோட பட்ஜெட் 35,000 அப்படின்னும் போது ஆப்ஷன்ஸ் இல்ல நான் சொல்ல வரல. இப்போ நத்திங் போன் 3 வாங்க முடியுது, கரெக்ட். பட் இந்த போன் நான் வாங்கினா இதெல்லாம் நிறைய பேர் 35K வாங்குனாங்களே 39ல. சோ ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். பட் இந்த போன் எங்க சிச்சுவேஷன், இந்த போன் எதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இதுதான் நம்ம இப்போ இதுக்காக நான் வந்து எப்ப பாரு 39 வந்து பாத்துட்டு இருந்தானா நான் அப்புறம் என்ன பண்ண முடியாது தெரியுமா? நிஜமாவே Nord 5 பத்தி கூட பேச முடியாது. ஆமா, ஏன்னா இப்போ அதுவுமே அந்த ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ செல் டைம் அதான் இதான் ஃபேக்ட். ஸோ அதனால வந்து நம்ம ஏதாவது ஒரு டேட்டா எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும். நான் இதுக்கு தான் என் கூட இருக்கக்கூடிய நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கே நான் மீட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன் வந்து டப்புன்னு கொண்டு போகாதீங்க, ஈக்குவல் பிளே கிரவுண்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா SRK வந்து 13 Pro யூஸர், டே டு டே டாஸ்க்லாம் 13 Pro யூஸ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட கொண்டு போய் நான் ஒரு 10,000 ரூபாய் ஃபோன் கொடுத்தேன்னா ஒரு ஹாப்டிக் கேவலமா இருக்கு, ஹாப்டிக் கேவலமா இருக்கு அப்படின்னா, டேய் நீ 13 Pro யூஸ் பண்றது 70,000 ரூபாய்க்கு வந்துச்சு, 10,000 ரூபாய்க்கு வந்திருக்கிற போன்ல போயிட்டு நீ என்னடா ஆப்டிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கியாடா, 10,000 ரூபாய்க்கு சரி வேற எந்த போன்ல ஆப்டிக்ஸ் நல்லா இருக்கு சொல்லு அப்படின்னா எதுலையுமே இருக்காது. இதை தான் நம்ம பேசணும், இதுதான் பாயிண்ட். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்து ஏதாவது பேசுவோமா? அப்போ என்ன ஆயிடும்னா ஆப்டிக்ஸ் நல்லா இல்லை தான், ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் பெட்டி வாங்கிட்டியா அப்படின்னு வாங்க. அதேதான், இந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் ஏன் வரும், அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும், அதுதான் அங்கே ஸ்டாண்டர்ட், அந்த பட்ஜெட்டுக்கு அதுதான் ஸ்டாண்டர்ட். ஒரு டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரணுங்க, அவ்வளவுதாங்க. அதை தான் நான் வந்து எஜுகேட் பண்ணணும்னு பாக்குறேன். நம்ம கம்யூனிட்டி இந்த இடத்துல நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு புரியணும், எனக்கு அதுதான் எய்ம். இப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வீடியோ பண்றோம்ல ப்ரோ, இந்த மாதிரியான கம்யூனிட்டி டாக் மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு டாபிக் என்னைக்காவது கிளிக் ஆகும், அது வந்து ஊரே பார்க்கும். ஆனா இப்போ நான் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா, நான் எப்பயுமே SRK கிட்ட சொல்றது அன்பாக்சிங் அப்படிங்கிறது கம்யூனிட்டி மட்டும் பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே ஊரே தேடி பார்க்கும். உள்ள வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா, டக்குன்னு அவங்க கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா, இந்த புரிதல்லாம் இல்லாதனால ப்ரொமோஷனா, ஆமா இது பெய்டா அன்பாக்சிங் போட்டாலே அது டிஃபால்ட்டா ஆயிடுது, அந்த மாதிரி ஆயிடுது. 10 பேர் புதுசா வரவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அதுல 2 ஆன்சர் பாக்குறேன். ஒன்னு ரிவ்யூவே சரியில்லை, இது அன்பாக்சிங். ஒன்னு, ரெண்டாவது சூப்பர் ரிவ்யூ ப்ரோ, இது அன்பாக்சிங். பாராட்டினாலும் தப்பான பாராட்டு, சரியா, திட்டினாலும் தப்பான திட்டு. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்னா, ப்ரோ இது அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒண்ணுமே வேற எதுவும் அதை பத்தி நாங்க சொல்லல, மட்டும் கொஞ்சம் லைட்டா பாத்துக்கோங்க. ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை மாடல் மட்டும் பாத்துட்டீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறதையும் பாத்துக்கோங்க. இத்தனைக்கும் ப்ரோ சர்ச்சுக்காக தான் ப்ரோ ரிவ்யூங்கிற டேர்ம் யூஸ் பண்றேன். ஒப்பீனியன்ங்கிறது தான் நியாயமே, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன் மாறும்.
இப்போ நம்ம நண்பரே ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ Pixel 7 Pro வந்து எனக்கு Pixel 4 யூஸ் பண்ணனால நல்லா இல்ல ப்ரோ. அது உண்மைதான். நான் தான் Pixel 4 5 கேமரா வச்சிருக்கேன். கேமரா சரியா அந்த ஒரு பாயிண்ட் சொல்றது. ஆனா இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட Pixel 7 Pro கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து வேற ஒரு சில பரிமாணங்கள்ல பாக்குறேன். இப்போ வீடியோ எடுத்தேன்னா 4 எல்லாம் படுத்து தூங்கிரும். 4x எல்லாம் இந்த அளவுக்கு நல்ல வீடியோ எடுக்க. ஆனா இது ஃப்ரண்ட்ல 4K வீடியோ மாஸ் பண்ணிட்டு போயிடுவேன். வீடியோல இம்ப்ரூவ்மென்ட் வேற லெவல்ல இருக்கு. அப்போ என்ன ஆயிடும், நான் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்ப்பேன். அப்போ ஒபினியன் எப்படி மாறுதுன்னா நம்ம ஆள் வந்து Pixel 4 பாக்குறாரு, அதுல இருக்கிற எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு அவரோட மினிமம் ரெக்யர்மெண்ட் இதுல பாக்குறாரு. அவர் அதிகமா போட்டோ எடுக்கிறவர், அதனால டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அது மீட் ஆகல. ஆனா எனக்கு என்ன தோணும்னா நான் ஒரு 5x 10x எய்ம் பண்ணனா அதை என்னால கண்டிப்பா 7 Pro எடுக்கலாம். ஆனா அந்த 5x 10x அதே மாதிரியான ஆப்டிகல் குவாலிட்டில நான் 4x எடுக்க முடியாது. சோ நான் அதையும் யோசிப்பேன். சோ அப்ப என்ன ஒபினியன் மாறுது. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா Pixel 7 Pro வேற லெவல் டிவைஸ் ப்ரோ. அதுல வந்து ஆக்சுவலா லாஸ்ட் கர்வ் பேனல், அதுல கஸ்டம் ROM எல்லாம் போட்டு சும்மா தும்சம் பண்ணலாம், இப்போ வேற லெவல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பேசுவேன். ஆனா கஸ்டம் ROM யூஸ் பண்ணாத ஒருத்தர் எப்படி சொல்லுவாரு? அவருக்கு அதை பத்தி ஐடியாவே இருக்காது. அவர் என்ன நினைப்பாரு, இதுல டைமே இல்லைங்க, இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு போயிடுவார் அவரு. ஸோ இதுதான் வந்து எல்லாரும் ரியலைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பார்ப்போம். அடுத்து பாருங்க ப்ரோ, ஜெயவர்மன் அப்படின்ற நண்பர் வந்து, ஹாய் சிவானா, ஐ பர்ச்சேஸ் கூகுள் Pixel 9a ஃபார் மை சிஸ்டர். Before that, she was using Pixel 5 for a year, which I used for 3 years. Pixel 9a was selling for the price of 39,999 with card additional offer 5K. So I checked multiple stores in online and most of them had the same offer, including Google Store too. Additionally, Google Store provided 1,000 rupees off on Pixel original case. Okay. But while checking in Reliance Digital website, phone was on the same price only. But it auto applies a coupon code once added in the cart, which reduces the phone price to 1,500. Okay. So அது வந்து 38,499 ஆயிடுது. இப்போ நான் வந்து கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணுவேன், அப்போ 33,480 கிடைக்குது. அடிஷனலி நான் GST பில்லிங் இன்வாய்ஸ் வரை யூஸ் பண்ணேன். ஸோ அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து 27,600 கிடைச்சது. ஸோ சமதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ நீட் அ சஜஷன். The main reason for changing the phone was Pixel 5a got green line. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ நான் Pixel 5 இங்கே வச்சிருக்கேன். சரி, Pixel 5ல கிரீன் லைன். ஆனால் Pixel 5a 4a 5G இந்த ஃபோனில் நான் வந்து எப்பயுமே 5ல ரேரு, 5aலையும் 4a 5Gலையும் என்ன பார்த்துருக்கேன்னா CPU ரீபாலிங் இஷ்யூ பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ 3 கிரீன் லைன் வந்துருச்சு. ஸ்பேன் ஆஃப் 1 month ஐ ரீச் அவுட் அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் அட் சேட்பட்டு. பட் சின்ஸ் அது இந்தியாவில் லான்ச் ஆகாதனால அவங்க அக்செப்ட் பண்ணல. ஸ்டோர் டு ஸ்டோர் ரிப்பேர் தான் அது டிஸ்பிளேனா. இப்போ நீங்கள் அமெரிக்கா எடுத்துகிட்டு போனால் பண்ணலாம். யூஎஸ்க்கு இந்த ஃபோனை யார்கிட்டயே கொடுத்து விட்டீங்கன்னா பண்ணலாம். யூஎஸ்ல தான் ப்ரோ ஆக்சுவலாக Pixel 5 யூஎஸ்ல, ஜப்பான்ல, யூரோப்ல அனுப்பிவிடுங்க. யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க கூட கொடுத்து பெஸ்ட். அவங்க இங்க வந்துட்டு போகும்போது கொடுத்து விட்டுருங்க. அங்க போயிட்டு ஏதாவது ப்ரோக்ராம்ல கிளைம் பண்ண முடிஞ்சா பண்ணட்டுமே. நல்ல ஃபோன் தானே கொடுத்துட்டு கடைசியில் என்ன வந்துருமா சில சமயங்கள்ல ஸ்டாக்ல 7 தான் இருக்கு வச்சுக்கன்னு புது ஃபோன் கொடுத்துருவானுங்க. ஆமா, அதுவும் லேட்டஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல அதான் லாஸ்டா கொடுத்துருவானுங்க. அவன்கிட்ட என்ன ஸ்டாக் இருக்கு கொடுப்பான், 7 கொடுப்பான். அது யூஎஸ்ல வந்து அது ரொம்ப இதுங்க. ஏன்னா அவங்க இதுல அந்த யூசரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் அங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அப்புறம் கிரீஷ் எடிட்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ சோல்டு மை iPhone 15 256GB ஃபார் 45K இன் OLX டியூ டு ஃபினான்ஷியல் இஷ்யூ. நவ் பாட் மோட்டோ G86 பவர் 16K கார்டு ஆஃபர் ரிலையன்ஸ் ஸ்டோர்ல 8/128GB வேரியன்ட் தான். ஃபோன் கேமரா ஆவரேஜ், ஸ்பீக்கர்ல சாங் ப்ளே பண்ணா வைப்ரேட் ஆகுது ப்ரோ ஃப்ரண்ட் டிஸ்பிளேல. மோட்டோ அப்டேட் வேற, டெய்லி நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா ஸ்க்ரீன்ல வருது. அப்படியா? இது என்ன வித்தியாசமா இருக்கு. சரி, ஓகே. எத்தனைக்கும் நான் அப்டேட்ஸ் ஆஃப்ல வச்சிருக்கேன். சாம்சங் ஃபோன் மாதிரி அப்டேட் லேட்டர் ஆப்ஷன் இல்லை. ஃபோன் ஓகே ஃபார் லைட் யூஸ். பேட்டரி சிலிக்கா கார்பன் தான், 6750 mAh. GSM-R போட்டிருக்காங்க. ஆனா ஆமா, யூடியூப்ல டியர் டவுன் வீடியோல பார்த்தா லித்தியம் அயன் போட்டிருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? சிலிக்கா கார்பைட் வந்து அதான் இவங்க எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சிக் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க சிலிக்கா கார்பைட்னு. ஆனா ஹைலைட் என்னன்னா ஏத்த மாதிரி பேட்டரியோட இது மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள சிலிக்கன் கார்பன் லித்தியம் அயன் மாத்துறாங்க. லித்தியம் அயன் பேட்டரி தான், அந்த கார்பன் பிரசன்ஸ் அதிகமாகுது அவ்வளவுதான். அதனால அதை வந்து வெளியில அவங்க கோட் பண்ணும்போது சிலிக்கா கார்பைடுங்கிறாங்க. எந்த பேட்டரிலையும் நீங்க டியர் டவுன்ல சிலிக்கா கார்பைட் பாத்திருக்கீங்களா? நீங்க போய் தேடி பாருங்களேன். மோஸ்டா யாருமே சிலிக்கா கார்பைட் பேட்டரின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. கார்பன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனால லித்தியம் அயன்ல மட்டும் என்னவா இல்ல சிலிக்கானே இருக்காதா என்ன? ஸோ அது வந்து ஹைலைட் என்ன இதுதான் ப்ரோ. அந்த கார்பன் பிரசன்ஸ் அதிகமாகறனால அந்த டென்சிட்டி, சார்ஜ் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இன்னும் நிறைய பேர் என்ன கருத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போதைக்கு சக்சஸா தான் போயிட்டு இருக்கு. பட் சார்ஜ் டென்சிட்டி இவ்வளவு அதிகமா நம்ம பேக் பண்றதுனால ஃபியூச்சர்ல பர்ஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்போ இப்போ 10,000 mAh பேட்டரிலாம் பர்ஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத ஒரு 2 நாள் அந்த டாபிக் பார்த்தேன். ஏன்னா அவ்வளவு தின்னான இடத்துக்குள்ள நீங்க அவ்வளவு அடைச்சு வச்சிருக்கீங்க, அதனால பின்ன அது ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயம் படுறாங்க.
அந்த இடத்துல தான் எனக்கு திரும்பி என்ன தோணுது இந்த மாதிரி ஏதாவது படிக்கும்போது சாம்சங் அதனாலதான் நீ 5000 தாண்ட மாட்டியாடா. ஆனா பிராக்டிகலா பார்த்தா அவனுக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கு. ஆப்பிள் அது இன்க்ரீஸ் ஆயிட்டே வரான் ப்ரோ. இப்ப 5100 எவ்வளவு வந்துட்டான்ல. இப்ப ஈஸி மாடல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கும் சாம்சங் வந்து அதே 5000 mAh வச்சுக்கிட்டு ஆப்பிளுக்கும் அவனுக்கும் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் தரப்புல இருக்க ஒரே கில்லி வந்தான் 3 மணி நேரம் தான் வீடியோ பிளே பேக் டெஸ்ட்ல எல்லாம் வருது டிஃபரன்ஸ். மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 10000 mAh எக்ஸ்ட்ரா 7 மணி நேரம் 8 மணி நேரம் தான் வருது ஆப்டிமைசேஷன். ஸோ அதெல்லாம் வேற லெவல் தான். ஓகே, அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கேஷுவல் யூஸ் தானே, இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் அம்மா அப்பா யார்கிட்டே ஃபோனை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் ஸ்டெபிலைஸ் ஆனதும் வேறு ஏதாவது நல்ல ஃபோன் வாங்கிக்கோங்க. திருமலை அப்படிங்கிற நண்பர் வந்து சிவபரணி ப்ரோ எங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் 4G நல்லா கிடைக்கிறது, துடியலூர் பக்கம் கோயம்புத்தூர்லையா டவரை பிடிங்கி போடுறேன். எங்களுக்கு மட்டும் ஒன்றும் வர மாட்டேங்குது. ஆனால் ஹைலைட் என்ன தெரியுமா, இங்கே எங்கள் ஏரியாவில் 3G காட்டுது ப்ரோ. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனேன், அங்க போயிட்டு ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு பேமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக போயிருக்கும் போது 13 ப்ரோல தான் வச்சிருக்கேன். ஆன் பண்ணா 4G பறக்குது ஸ்பீட். டேய் இங்க அது அப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இங்க என்னடா எந்த வீட்டுலடா வச்சிருக்க டவர, அவ்வளவுதானா வீட்டுல இல்ல யாரோ பெரிய ஆள் இருக்காங்க அதனால சிக்னல் நல்லா வருது அங்க மட்டும். அது எப்படி இருக்குன்னா அந்த இது இருக்குல்ல ப்ரோ ரவுட்டர் மாதிரி, ஏன்டா அத்தனுண்டு ஏதாவது வச்சிருக்கியாடா ரிப்பீட்டர் மாதிரி, ஏதாவது ஒரு ஏரியால வந்தா மட்டும் சிக்னல் பறக்குது. சிக்னல் பூஸ்ட் வச்சிருக்காங்க, பூஸ்ட். வேற எங்கேயா போனா 3G, இன்னும் வேற எங்கேயா போனா 2G ஒர்க்கே ஆகாது. ஒரே ஒரு அப்லோட் சிம்பிள் மட்டும் தான் காட்டும், டவுன்லோட்ல ஆப்ஷன் இருக்காது அதுல. ப்ரோ நானும் எஸ்ஆர்கே ஆக்சுவலா லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் ஏரியால வந்து எனக்கு 16 ப்ரோல 480 வரைக்கும் போச்சு ஏர்டெல். ஓப்பன் ஏரியா ரோட்ல 480 440 போச்சு. ஆனா இண்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா 30 தான் வந்துச்சு. இந்த இடத்துல இதே இடத்துல இப்படி இருக்கும், இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது தான் 30 வந்துச்சு. ஆனா அப்லோட் 10 வந்துச்சு. ஜியோ இதே இடத்துல ரெட்மி நோட் 15 ப்ரோல 500 and something ஏதோ, அது 600 போயிட்டு 400 something வந்துச்சு. 600 வரைக்கும் போயிட்டு 400 வந்துச்சு. பிங்கு ஏர்டெல் தான் மாசு. பிங்ல ஏர்டெல் வந்து 30 மில்லிசெகண்ட்ஸ் பிங் அது கொலரா இருந்தது. அப்லோட் பார்த்தா டவுன்லோட் வந்து 500 400 காமிச்சது. அப்லோட் 6 MB. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் 30 MB டவுன்லோட் இந்த ரூம்குள்ள, அப்லோட் வந்து 10 MB அந்த மாதிரி. ஸோ எனக்கு ப்ராக்டிக்கல் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இங்க எனக்கு ப்ராக்டிகாலிட்டி பார்க்கும்போது நான் இப்போ அப்லோட் பண்றேன் ஏதோ ஒரு ஃபைல் அப்படின்னா ஏர்டெல் எனக்கு ஹெல்ப் பண்ணும். டவுன்லோடும் ப்ராக்டிக்கலா ஒரு 3 MB 4 MB ஸ்பீட்ல டவுன்லோட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜியோ வந்து செம ஃபாஸ்டா டவுன்லோட் ஆகும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது எந்த அளவுக்கு ரிலேபிள் அப்படின்னு, ஏன்னா அந்த ஸ்பீட் டெஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் ரன் பண்ண அந்த 20 செகண்ட்ஸ்ல திடீர்னு பார்த்தா 650 போகுது, அப்புறம் பார்த்தா 420 வந்து நிக்குது. இது என்னடா கணக்கு? அந்த பிங் மட்டும் கொஞ்சம் ஜியோல இருக்குங்க. அந்த கேம் விளையாடும் போது அந்த லேட்டன்சி வந்து அந்த சைடுல எம்எஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஆளுங்க அது எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, அந்த பிஜிஎம் ஆடும்போது சொல்லுவாங்க அந்த டிஃபரன்ஸ் தெரியும். பிஜிஎம்ல நல்லா தெரியும் ஆக்சுவலா. பிங்கு படுக்கும்போது என்ன ஆகும்னா, அதே மாதிரி நம்ம கிளாஷ் ராயல்ல கார்டு இறக்கி விட்டாலும் இறங்காது, கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கும். பிங்கு படுத்துருச்சுன்னா அப்படி ஆயிடும். நான் இது ஒரு தடவை ஏர்டெலோட டீம் கோர் டீம் வந்து வருண் கூட போயிருக்கும் போது மீட் பண்ணேன். அவங்க கிட்ட கேட்கறேன், ஏங்க ஆக்டோட உங்களுக்கு பிங்கு ஃபாஸ்டா இருக்குங்க, நான் லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நீங்க ஏன் வந்து பப்ளிக்கா பண்ணி காட்டக்கூடாது? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் நெட்வொர்க் என் வீட்டுல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்டோட ஃபாஸ்டா இருந்துச்சு. எந்த இடத்துல பிங்ல நான் ஆக்ட்ல நான் கிளாஷ் ராயல் ஆடுறேன், உங்களுதுலயே நான் கிளாஷ் ராயல் ஆடுறேன், இல்லாட்டி நான் ஆக்ட்ல பிரால் ஸ்டார்ஸ் விளையாடுறேன், உங்களுதுல பிரால் ஸ்டார்ஸ். ஓகே, எனக்கு அந்த கேம் லோட் ஆகிறது இன்டர்நெட்ல லோட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த கேம்குள்ள நடக்கக்கூடிய அந்த லைவ் ஆக்ஷன்ஸ் லொகேஷன் மாறணும் இல்லையா, அதெல்லாமே எனக்கு ஏர்டெல்ல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு இண்டோர்ஸ்ல. ஆனா நான் ஆக்டுக்கு போகும்போது ஆக்ட் ரிலேபிளா தான் இருக்கு, ஆனா அந்த பிங் லேட்டன்சி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் கன் பாயிண்ட் சுட்டா அடுத்த ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ்ல தான் அந்த புல்லட் போகுது. ஆனா இதுவே நான் உடனே என்ன பண்றேன், டேட்டா அதுல ஆஃப் பண்ணிட்டு கேம் ரீலோட் ஆகி மொபைல் டேட்டால வரேன், சுட்ட உடனே போகுது புல்லட். சோ அப்போ டிஃபரன்ஸ் தெரியுது, இது தெரியுது. இத நீங்க ஷோகேஸ் பண்ணலனா இஸ் இட் தேங்க் யூ ஃபார் தி ஐயோ மூச்சு முட்டா பேசுறதுக்கு தேங்க் யூ நன்றி மீண்டும் வருங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்பழகன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, டீடைல் ரிவ்யூ ஆஃப் ரியல்மி 11 Pro. ஐ எம் யூசிங் இட் ஃபார் 2 years. என் யூசேஜ் என்ன மீடியா கன்சம்ஷன் ஒன்லி ப்ரோ. இதுக்கு முன்னாடி 11 Pro, அதாவது இந்த 11 Pro வந்து 826 GB மாடல். ரெட்மி நோட் 10 லைட் வேர் ஆப்டிமைசேஷன் வாஸ் வெரி ஒஸ்ட், நெட்வொர்க் ரிசெப்ஷன் ஆல்சோ. ஸோ அதுலேருந்து நான் வந்து ரியல்மி 11 Proக்கு ஸ்விட்ச் ஆனேன். ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஐ ஹேட் டேக்கன் பேட் டிசிஷன், பட் ஆஃப்டர் யூசிங் இட் கிவ் மோர் பேட்டரி லைஃப் தென் ரெட்மி. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours மீடியா கன்சம்ஷன் இந்த சிங்கிள் ஆப் பண்ணால், மல்டிபிள் ஆப் ஸ்விட்சிங் கிவ்ஸ் 4 to 4.5 hours பேட்டரி லைஃப். கேமிங் வந்து கொஞ்சம் ஒஸ்ட் தான், 7050 இருக்கிறனால. என் ஃப்ரெண்டு மொபைல் வந்து விவோ V5+, ஓல்டு மொபைல் தான், கிவ் ஸ்டேபிள் FPS இன் ஸ்டேபிள். இத்தனைக்கும் வந்து ஸ்டேபிளா இருக்குதான் எல்லாமே. கால் குவாலிட்டி வந்து ஆவரேஜா இருக்கு ப்ரோ. வாட்ஸ்அப் கால் வந்து ஆனா நல்லா இருக்கு. கேமரா செல்ஃபி கேமரா வந்து குட் டே, பட் ரியர் கேமரா பெயிண்டிங் ஸ்டைல்ல தான் இருக்கு.
ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி லைஃப் வந்து குட்டு. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 2 தடவை சார்ஜ் பண்ற மாதிரி நிலைமையில தான் இருக்கேன். ரியல்மி 5ல தான் வந்துச்சு அவுட் ஆஃப் த பாக்ஸ். பேடாக தான் இருந்தது. பட் 6 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டட்டரிங் ஃபீல் இல்லை. ரியல்மி UI கலர் OS கிவ்ஸ் குட் ஃபீல் ப்ரோ, MI UI 14 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ UI லுக்ஸ் சேம் லைக் OnePlus. ரெண்டுமே ஒன்று தான். மை ப்ரீவியஸ் மொபைல் வந்து ப்ராப்ளம் நெட்வொர்க் ரிசப்ஷன் இன் UI ஸ்மூத்னஸ் வந்து இதில் சால்வ் ஆன மாதிரி இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்பீக்கர் இஸ் குட், பேஸ் இஸ் லோ, ஹாப்டிக்ஸ் வந்து ஆவரேஜாக இருக்கு. ஹைரஸ் ஆடியோ அண்ட் AAC ஆடியோ TWSல நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இன் OnePlus Buds 3 அண்ட் Poco X Buds OTT ஆப் லைக் Netflix, Amazonல HDR ஒர்க்கிங் குட். ஓவரால் இந்த மொபைல் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அது முக்கியமாக மீடியா யூசேஜுக்கு, டே பை டே யூசேஜுக்கு. ஐ ஆம் யுவர் ஃபாலோவர் ஃபார் திஸ் சேனல் இந்த ஸ்டார்டிங். ரொம்ப காலமாக பண்ணுறாரு போல, நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ ஜென்யூன் ரிவ்யூ வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. ஸோ அதான் இதில் இன்னொரு மேட்டர் இருக்கு ப்ரோ. நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் ப்ரோ. இது என்னன்னா, இப்போ எல்லா பிராண்ட்லையுமே ஏதாவது ஒரு குப்பை ஃபோன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா OnePlusல நார்டு வந்து நார்டு ஃபோன் 3, நார்டு ஃபோன் 4 இதெல்லாமே மாஸ் ஃபோனு. ஆனா நார்டு ஃபோன் CE3 லைட் யாருக்கா வாங்கி கொடுத்தோம்னா அதோட பெரிய கொலாரி எதுவும் இல்லை. அதாவது எனக்கு ஏதோ ஒரு வன்மம். இது எப்படின்னா, நான் வந்து UPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் வாங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி செத்துருவான். நான் வந்து இந்த UPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு வர சொல்லித்தரதுக்கு வருவாங்க. அவங்களாம் வந்து யாரா இருப்பாங்கன்னா ஒன்று IRS இருப்பாங்க, இல்லாட்டி அவங்களும் UPSC எக்ஸாம் ட்ரை பண்ணி 7 அட்டெம்ப்ட் இல்லை 4 அட்டெம்ப்ட் கொடுத்து இன்டர்வியூலாம் போயும் கிளிக் ஆகல. ஆனா அவங்களுக்கு அந்த சூட்சமும் தெரியும், ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றி விடலாம். அந்த மாதிரியான ஆளுங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது கோவம் வந்துச்சு, யார் மேலே செம்ம காண்டு வன்மோன்னா பேசாம என்ன பண்ண, அவன் பேர்ல அப்ளிகேஷன் மட்டும் போட்டு விட்டுரு, அவன் உள்ள வந்து சாகட்டும், இது ஒரு லூப்பு அப்படின்னு. ஏன்னா அது உள்ள வந்துட்டா என்ன ஆயிடும்னா ப்ரோ, அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான லெசன் மாதிரி ப்ரோ. உள்ள வந்தா நீங்க படிப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரியும், சுவாரஸ்யமா இருக்கும். யாருக்கு வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மிடில் ஈஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் யார் படிப்பா? ஆனா இதுல நீங்க ஹிஸ்ட்ரி வந்து சப்ஜெக்டா சூஸ் பண்ண படிப்பீங்க. அதே மாதிரி ஜியோகிராஃபியை சப்ஜெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் இன்டெப்தா ஓஷனோகிராஃபி, ஜியோமார்ஃபாலஜி அப்படின்னு வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பூகம்பம் வருதா, அது ஏன் வருது, டெக்டானிக் பிளேட்டோட சிஸ்மிக் ஆக்டிவிட்டி என்ன, இவ்வளவு வந்து படிச்சுட்டு இருப்போம் ப்ரோ. அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி நம்ம பாலிட்டி என்ன, இப்போ நமக்கு வந்து ஆர்டிகல் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாயர் பேசுறதெல்லாம் வந்து நீங்க ஓரளவுக்கு படிப்பீங்க. லாயருக்கு பின் டிப்ஸ்ல இருக்கும், ஃபிங்கர் டிப்ஸ்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து அதுதான் ஒர்க். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நீங்க அந்த படிக்கிற நேரத்துல அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நானே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 பத்தியா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து கவர்னரோட பவர் என்ன, இல்லாட்டி பிரசிடென்டோட பவர் என்ன, எமர்ஜென்சி எப்படி கொண்டு வர முடியும், இதெல்லாம் இப்போ படிச்சு வச்சு அந்த இதெல்லாமே ஞாபகம் இருந்தது தான். 286, 2 இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சிருந்தது தான் ப்ரோ. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 14 அப்புறம் உள்ள ரைட்ஸ் என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சிருந்தோம். நான் இதெல்லாம் எப்போ படிச்சது பாருங்க, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி தான். அது வந்து டைம் கீப்ஸ் சேஞ்சிங், டேட்டா கீப்ஸ் சேஞ்சிங். அண்ட் சில சமயங்கள்ல வந்து என்ன ஆயிடுது, இந்த மாதிரி போகும்போது, இந்த மாதிரி கடந்து போகும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆரம்பத்துல வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அந்த பட்ஜெட் ஃபோன்லயும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அந்த நெகட்டிவ்ஸ் பத்தி நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துட்டு இப்போ அதுல இருந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆப்ஷனுக்கு போகும்போது என்ன ஆயிடுது, அதோட கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதையும் நம்ம மறந்துடுவோம். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சர்க்கிள்லயே பாத்தீங்கன்னா நம்ம கேசவே சொல்லலாம். கேசவ் அன்னைக்கு என்ன பண்ணானா, ரெட்மிக்கு வந்து அன்பாக்சிங் போட்டிருந்தோம்ல. ஒரு காலத்துல ரெட்மிலாம் 120K இருந்தது. நான் இன்னொரு வீடியோலயும் சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கேசவே இதுக்கு முன்னாடி என்ன ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்காடா, A07, A06 அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு, அதாவது அந்த சிச்சுவேஷன்ல அவனால என்ன ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணான். பட் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அவனால இப்போ வாங்க முடியும் அப்படின்னு தெரியும் போது காசு சேர்த்து வச்சோ இல்லாட்டி EMI போட்டோ என்ன பண்ணா 16+1. ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு டைம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் பேரண்ட்ஸ் கிட்ட கஷ்டப்பட்டு கெஞ்சி 10,000க்கு ஃபோன் வாங்குவோம் ப்ரோ. அந்த ஃபோன் ஐஃபோனா இருக்குமான்னு கேட்டால் சத்தியமா கிடையாது. சரி, அப்படியே ஐஃபோனா இருந்தாலும் அது என்ன ஆகும்னா, ஒன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் SE இல்லாட்டி செகண்ட் ஜென் SE. நான் ஏன் டைம் பீரியட்ல பேசுறேன். அப்போ SEக்கும் ஐபோன் 10 வித்தியாசம் இருக்குமா இருக்காது, பெரிய டிஃபரன்ஸ். சரியா, அதுவும் பழைய SE. ஆமா சரியா, அந்த 4" SE அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுல iOS எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் மார்க்கெட்ல புதுசா அந்த 10sல எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். சோ இந்த இடத்துல நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 15,000க்கு ஒரு ஐபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு 4-5 ஜெனரேஷன் பழைய ஐபோன் வாங்குவோம், அது ஸ்லோவா தான் இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு நிலைமைக்கு வந்து 10,000-15,000க்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கிடுவோம். பார்த்தா 7300 இருக்கும், இல்லாட்டி இந்த 7080 இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலவ கொண்டாந்து வச்சிருப்பான். இப்ப என்ன ஆகுது, இவங்களே வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் சம்பளம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நேரம் ஐபோன் 17. இப்ப என்ன சொல்றதுன்னா, iOS தாங்க. ஏன் ப்ரோ, ஆண்ட்ராய்ட் செம்ம லேக் ப்ரோ, iOS சும்மா மற்றாரு. முன்னாடி என்ன ஃபோன் யூஸ் பண்ணீங்க? இது எனக்கு தோணும் ப்ரோ அடிக்கடி. நீங்க வந்து இப்போ ஒரு S20
4 அல்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ, அது வந்து கேவலமா இருந்தது, அதனால ஐபோன் 17 வந்தேன் அப்படின்னும் போது அந்த பாயிண்ட் வந்து எனக்கு கியூரியஸா இருக்கும். என்னையா சொல்ற, 1.25 லட்ச ரூபாய்க்கு ஒரு போன் வாங்கியிருக்கேன், அது கேவலமா இருக்கு, இப்போ 83,000 ரூபாய்க்கு சரி ஆஃபரோட 75,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இது நல்லா இருக்கு, சரி என்னென்ன பாயிண்ட்ல ப்ரோ அப்படின்னு கேட்க கியூரியாசிட்டி வரும். பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும், ப்ரோ நான் இதுக்கு முன்னாடி வந்து M31 வச்சிருந்தேன் ப்ரோ, செம்மையா லேக் ஆகும் ப்ரோ, ஐபோன் 17 வேற லெவல் ப்ரோ. யோ என்னையா சொல்ல வர, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பட்ஜெட், இப்போ என்ன பட்ஜெட்ல யூஸ் பண்றேன், இப்போ நான் ஐபோன் 12 mini யூஸ் பண்ணனாலும் 12 mini பில்டு குவாலிட்டியில ஓகே, ஒரு ப்ரீமியம்னஸ்ல ஓகே, iOS ஃபீச்சர்ஸ் எனக்கு இருக்கு அதெல்லாம் ஓகே, ஏன் லிக்விட் கிளாஸ் கூட அதுல வந்திருக்கும் ஓகே, ஆனா எனக்கு யூசபிலிட்டி ஸ்கேலிங்ல வந்து பார்க்கும்போது அது என்ன ஐபோன் 16 கூட மீட் பண்ணாது. நேரம் புது பேட்டரியே மாத்தினாலும் கூட அதெல்லாம் ஒரு லெவலுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும், புஷ் பண்ண முடியாது, அதுக்கு மேல பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ப்ராக்டிக்கல் ஃபேக்டர்ஸை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, எல்லாரும் மறந்துடுறாங்க. டைரக்ட் கம்பாரிசன்ல போய் டபால்னு அடிச்சிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு 65,000 ரூபாய் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லவே இல்லையாடா, அப்படிலாம் தேவையில்லை, அவ்வளோதான். சரி, அடுத்து செந்தில்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் ஓப்பன் கம்யூனிகேஷன் 2025 அப்கிரேடா ஷாக்ஸ். ஓ நீங்க ஷாக்ஸோட ரிவ்யூ போட்டிருந்தீங்களா, அதுக்கு அவர் இந்த மாடல் யூஸ் பண்றாரு, அது மைக் வருது ப்ரோ தனியா, வேற லெவல்ல இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லியிருந்தா நம்மளும் அதுக்கு போயிருக்கலாம் போல. ஸ்மால் பூம் மைக் இருக்கு ப்ரோ, வெரி யூஸ்ஃபுல் இன் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட், கேன் டாக் டு நெய்பர் அண்ட் அவாய்ட் us shouting since we can clearly hear our voice. Have some issue in connecting to app in iPhone, seems like they are working on it, but to work as the standard Bluetooth headphones in iPhone without app made settings. Also UC version comes with a small USB dongle to connect to laptop for a stable connection. With this both laptop and mobile are connected simultaneously and we can easily switch calls. குட் ப்ராடக்ட், நைஸ் ரிவ்யூ. ஆக்சுவலாக ஷாக்ஸே எனக்கு எப்படி இருக்குன்னா அதில் டியூவல் டிவைஸ் பேரிங் இருக்கு ப்ரோ, iOS மட்டும் தான் சாகடிக்குது ப்ரோ. ஓ 27. ஓ மை காட், இது அஃபிஷியலா வீக்ல வேற ஒரு வெப்சைட் வைக்கறாங்க, மேபி அதனால அதிகமா தெரியுது. மேபி யூஎஸ்ல வாங்குனா ஒரு 22 23 இது வந்து இம்போர்ட்டட் டேனடாய்ஸ்ன்ற வெப்சைட் வந்து இம்போர்ட் பண்ணி விப்பாங்க அவங்க. இதுலயும் போன் கனெக்ஷன் தானா, அப்ப ஒரு ஏர் போன் இது அவங்களோட மாதிரி. பரவாயில்ல ப்ரோ. ஓபன் காம் 2 எப்படி ஃபேக் பாத்தீங்களா, பக்கத்துலயே ஃபேக்லாம் ஓடிட்டு இருக்கு. இல்ல இதுவுமே வந்து இம்போர்ட்டட், பட் அவனா ரேட் கொஞ்சம் கம்மியா காம்படிட்டிவா கொடுக்குறான், 18 போட்டுருக்கான் பாரு. 18 னா 16,000மா? இது மாசா இருக்கு. பக்கத்துல ஒருத்த ஏமாத்துறான் பாருங்க 3000ன்னு. இல்ல இது வந்து வேற இயர் சேஃப்னு ஒரு பிராண்ட். இயர் சேஃபாவே இல்லடா, அது மாட்டினதுல இருந்து அப்படின்னு சொல்லணும். ஓபன் காம் 2 அந்த ரேஞ்ச் தான் வருது ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, அதாவது அந்த ஷாக்ஸோட அஃபிஷியல்லே போட்டுருக்காங்க. பேசாம நீங்க வந்து யூஎஸ்ல இருந்து வாங்கினா தான் பெட்டர், ஹைலி ரிலையபிள். பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணலாம். பூம் மைக்கோட வருதுல, மெயினா கால்ஸ் பேசுறவங்க மீட்டிங் இருக்கவங்க பெஸ்ட். சாமா ப்ரோ, அவருக்கு ஹாப்பி அவர் அதான் போட்டுருந்தாரு. ஓ நான் பாத்து இல்ல அதான் என்ன அது வேற ஏதோ மாடல் சொல்றாரு. தெரியாது எனக்கு மைக் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட், அந்த மைக்க ரீப்ளேசபிள்னா மாஸ். இல்ல அது ஃபிட்னு நினைக்கிறேன், மடக்கி வச்சுக்கலாம். அந்த ஐஎம்க்கு வந்தது மடக்கற மாதிரி இருக்கு, அது நம்ம புடிங்கி போட்டுறலாம். இது அந்த மாதிரி இருந்தா மாஸ்ல. அதுல ப்ரோ ஜிம்முக்கு போகும்போதெல்லாம் அப்படி மாட்டிட்டு போனா என்னடா டேய், இதுக்கே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, ஆபீசர் இவரு இதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து இங்க ஷாமி லான்ச் வந்தாலும் காலையில இருப்போங்க ப்ரோ, அப்படிதான் ப்ரோ இருந்தது. நான் அந்த அபுதாபி போயிருக்கும் போதே எல்லாரும் எப்படி இருக்கும் தெரியுமா, எப்ப பாரு நான் மட்டும் இருப்பேன்ல. ஒண்ணுல ப்ரோ இந்த ரிப்பப்ளிக் டே SRK மாத்தும் போதே எப்படி இருந்தது, ஏதோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி எப்ப பாரு மாட்டேன்னு. அது வேற செம்மையா ஃபன்னா இருக்கு. இப்போ நீங்க அது அந்த டெம்ப்ளேட்டுக்கும் அந்த எடிட்டிங்கும் பக்காவா இருந்துச்சு. அப்போ நீங்க மைக்ல இருந்தா யோ என்ன இது ஆபீசர் தான் போல சார் நீங்களா, நானே தான் அப்படிதான் இருக்கும். நான் இருந்தானா மேஜர் மேஜர் ப்ராப்ளமே வருதாங்க அப்படின்னு. ரைட்டுங்க, இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்ளும் சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க.